அனைவருக்கும் வணக்கம். வழக்கமா சிறுகதைகள நான் அப்படியே வரிகள ஆசிரியரோட வரிகள அப்படியே படிக்கிறது வழக்கம். இந்த முறை வித்தியாசமா நான் என்னோட வார்த்தைகளால எனக்கு என்ன அந்த கதையிலேருந்து புரிஞ்சுதோ, அத உங்களுக்கு விவரிக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கும் செந்தில் ஜெகநாதனோட ஒரு சிறுகதைய தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். சமீபத்தில என்ன ரொம்ப வசீகரிச்ச எழுத்து அவரோட எழுத்து. அம் தஞ்சாவூர், மயிலாடுதுறை அந்த பகுதியில நடக்கிற விவசாயம் வாசம் வீசுற அவரோட கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஒரு விதமான நெருக்கத்த குடுக்குது அந்த கதைகள். ஸோ நம்ம கதைக்கு போலாம். மழைக்கண் அப்படின்ற அவரோட சிறுகதை தொகுப்புலேருந்து ஒரு சிறுகதை. சிறுகதையோட தலைப்பு "நெருநல் உளலொருத்தி" அப்படின்னு இருக்கு. கதையோட நாயகி பார்த்தீங்கன்னா பூங்கொடி. பூங்கொடிக்கு தாங்க முடியாம பிரசவ வலி வருது. அவங்களுக்கு அந்த வலிய அ உணரும்போதே தெரியுது இது கண்டிப்பா பிரசவ வலிதான்னு. போன வாரத்தில ஒரு வலி வந்தபோது அவங்க கஷாயம் போட்டு குடிக்கிறாங்க. அப்போ அது பொய் வலின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போகல. ஆனா, இந்த வலியில கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணும்னு முடிவு பண்ணி கணவர்கிட்ட சொல்லி ஆட்டோவ வரவழைச்சு ஆஸ்பத்திரிக்கு போக தயாராகுறாங்க. கணவரோட பெயர் ராமஜெயம். அவர் ஆட்டோவ கூப்பிட்ட கையோட தன்னோட தங்கச்சி கிருஷ்ணவேணிக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பூங்கொடிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஏற்கனவே 2 பையன்கள் இருக்காங்க. அந்த பையன்கள எதிர்த்த வீட்டு கிழவிகிட்ட விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் இவங்க போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெச்சர்ல பூங்கொடி இருக்காங்க. அந்த வலியோட இருக்கும்போது கிருஷ்ணவேணியும் கரெக்ட்டா வந்துடுறாங்க. வந்து அண்ணின்னு கூப்பிடுறாங்க. அவ்வளோ நேரம் வலியில துடிச்சிட்டு இருந்த பூங்கொடி, வலியையும் மீறி அவங்க முகத்துல ஒரு வெறுப்பு வருது கிருஷ்ணவேணிய பார்த்த பிறகு. அவங்க முகத்த திருப்பிக்கிறாங்க. குழந்தையும் பிறக்குது. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. வேணி வந்து குழந்தைய பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க குழந்தைய. இன்குபேட்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாக தான் கிருஷ்ணவேணிக்கு பார்க்க முடியுது. அவங்க போய் பார்த்தா அப்படியே அவங்களோட அண்ணன் சாயலில் இருக்குது. அண்ணன் சாயலில் இருந்தால் தன்னோட சாயலில் தானே அந்த குழந்தை இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அண்ணன்கிட்ட வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ணனுக்கும் சந்தோஷம். அவர் சொல்கிறாரு, பூங்கொடி கண்ணு முழிச்சோன்னே அவகிட்ட பிள்ளைய ஒரு தடவை காமிச்சிட்டு நீ எடுத்துகிட்டு போயிடு ஆச்சி அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போது கிருஷ்ணவேணிக்கு அப்போ தான் ஒரு நிம்மதி வருது. நல்ல வேளை அண்ணன் குழந்தைய எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான்னு ஒரு நிம்மதி வருது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிருக்கதாகவும் ஒரு 3 மணி போல் வந்துடுவார், அதுக்கப்புறம் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு மீனிங்கில் சொல்கிறாங்க. 3 மணிக்கு தான் வருவார் அப்படின்னோடனே இப்போ மணியை பார்க்குறாரு ராமஜெயம். 1 மணி ஆகுது. ஆஹா, இன்னும் பரவாயில்ல, இன்னும் 2 மணி நேரம் குழந்தைங்க தான் இருக்கும்னு அவருக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கதையில் கொடுக்குறாங்க. அதாவது அண்ணனோட குழந்தைய தங்கச்சி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத நமக்கு கதையோட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு. இப்படி சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஃப்ளாஷ்பேக்குக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில் இருக்க செவிலி வந்து குழந்தையோட அம்மாவை எழுப்புங்கம்மா, பால் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கே கிருஷ்ணவேணிக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. எங்கே பால் கொடுத்துட்டாங்கன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட குழந்தைய தரமாட்டாங்களோ அப்படின்னு கிருஷ்ணவேணி பயப்படுறாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஜோசியக்காரர் கிட்ட போகணும்னு பூங்கொடி நச்சரிச்சுட்டே இருக்காங்க. என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஜோசியருக்கு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு நப்பாசை. ஆனால் ராமஜெயத்துக்கு ஒரே வேலை. அவர் நாற்றடிக்கிறதுக்கும் நிலத்தை உழுறதுக்கும் வயல் வேலைக்கும் போகிறதுக்குமே அவருக்கு சரியாக இருக்குது. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறாரு. அதாவது ராமஜெயம் எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்தீங்கன்னா, நடவு எந்திரம் வந்தால் கூட கை நடவு மாதிரி ஆகாது, அது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காதுன்றதுக்காக பக்கத்து ஊரில் நத்தம், திருநன்றியூர், ஆலவேலின்னு பக்கத்து ஊரில் போய் ஆளை கூப்பிட்டு 50 ரூபா அதிகமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கை நடவு தான் நடணும் அப்படின்னு விவசாயம் பண்ணக்கூடிய ஆள். இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாலும் கால்நடைகள்கிட்டேருந்து வயலை காப்பாற்ற வேண்டியிருக்கு. கால்நடைகளுக்கு பயந்து போட்ட கிளேரியா வேலியையும் மூங்கில் கம்பிகளையும் போகிறவங்க வரவங்க ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வேலி உடஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்நடைகள் உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது ராமஜெயமுக்கு. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவங்களோட ஒய்ஃப் கேட்டதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சரி வா ஜோசியர் பார்க்கவே போவோம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் சொல்கிறாரு, ஸ்கேன் அளவுக்கு என்னால் சொல்ல முடியாதுமா, ஆனாலும் நான் சொல்கிறேன், உனக்கு அடுத்தும் ஆம்பளை பிள்ளை தான். ஏன்னா ராமஜெயத்தோட ஜாதகப்படி அவனுக்கு மொத்தம் 7 வாரிசு, 7மே ஆண் வாரிசு தான் அப்படின்னு சொல்கிறாரு. தனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு பூங்கொடிக்கு ரொம்ப ஆசை. இப்பவும் ஆண் வாரிசு தானா அப்படின்னு அவங்களுக்கு கண் கலங்குது. சரின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்டேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வர வழியில் தயங்கி ராமஜெயம் வந்து பூங்கொடி கிட்ட சொல்கிறாரு,
ரொம்ப பீடிகைலாம் போடுறாரு. நான் உனக்கு சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும், ஜோசியரை பார்த்த பிறகு இப்போ நான் சொல்லிடலான்னு முடிவு பண்ணுறேன், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பீடிகை போடுறாரு. பூங்கொடிக்கு என்ன 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 விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பூங்கொடி கேட்குறாங்க. உடனே அவர் தயங்கி தயங்கி சொல்கிறாரு, நம்ம ஆச்சிக்கு தங்கச்சி ஆச்சின்னு பாசமாக கூப்பிடுறாரு அவர். நம்ம ஆச்சிக்கு கல்யாணம் ஆகி 7, 8 வருஷம் ஆகுது. நமக்கு தான் ஏற்கனவே 2 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கு. 3 இப்போ பிறக்கிறதும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா தங்கச்சிக்கு குடுத்துறலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். தங்கச்சியும் என்கிட்ட வாய் விட்டு கேட்டுட்டா. அதனால அப்படின்னு பிச்சை எடுக்காத குறையா ஒரு மாதிரி பிச்சை எடுக்கிறவன் எந்த குரல்ல கேட்பாங்களோ, அந்த குரல்ல வந்து வைஃப் கிட்ட கேட்குறாரு. இத கேட்ட உடனே பூங்கொடிக்கு சொல்லணும்னா கோவம் வந்துருது. "என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி அவங்க ஆவேசமா பேச வராங்க. "அதானே பார்த்தேன். நீ வந்து எனக்காக என் வேலையெல்லாம் விட்டுப்புட்டு நீ எப்படி ஜோசியம் பார்க்க வந்தேன்னு எனக்கு இப்ப தானே புரியுது. ஓ! இதுதான் சங்கதியா? 10 மாசம் சுமந்த பிள்ளைய நோகாம எப்படி உன் தங்கச்சிக்கு எடுத்து குடுக்க முடியும்? என்னதான் நீ நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இல்ல உடனே திருப்பி ராமஜெயம் திருப்பி பொறுமையா சொல்றாரு. "இல்லம்மா, பொம்பள பிள்ளையா பொறந்துச்சுன்னா, உன் ஆசைக்கு பொம்பள பிள்ளை பொறந்துச்சுன்னா நீயே வளர்த்துக்க. ஆம்பள பிள்ளையா இருந்தா மட்டும் ஆச்சிக்கு குடுத்துருவோம்." அப்படின்னு திருப்பியும் சொல்றாரு. அ அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது பூங்கொடிக்கு. எதுக்கு எதுக்கு நான் குடுக்கணும்? எனக்கு ஒரு வேளை உன் தங்கச்சிக்கு கை, கால் இல்லன்னா, என் கையும் காலையும் நீ வந்து முறிச்சு குடுத்துருவ போல இருக்கே! குடுக்க சொல்லுவ போல இருக்கே! அப்படின்னு அவங்க டென்ஷனா கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்கள வந்து உன் தங்கச்சி தூக்குனாலே எனக்கு அவ்ளோ வயித்தெரிச்சலா இருக்கும். இதுல என்ன பிறக்க போற பிள்ளைய குடுக்கணும்னு சொல்ற. பொறந்த வீட்ல அங்கங்க பிள்ளைங்க வந்து நகை வேணும், நட்டு வேணும், பணம் வேணும், காசு வேணும்னு கேட்கும். இவ என்னன்னா புள்ள வேணும்ல கேட்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சீறுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா ராமஜெயத்தோட அவரோட சைடு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 20 வயசுக்குள்ளேயே அப்பா, அம்மாவ வந்து இழந்திருக்காரு. ஆனா வேணி வந்து தனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்லன்னு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் கூட தன்னோட தங்கச்சிக்கு வந்துறக்கூடாதுன்னு அவள அவ்ளோ ஓவியமா வளர்க்குறாரு. ராமஜெயத்துக்கு வந்து தன்னோட தங்கச்சிய டீச்சர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. ஆனா அவளுக்கு கணக்கு பாடத்து மேல இருக்க பயத்துல அவ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு 10ஆம் வகுப்போட நின்னுடுறா. ஆனா பார்த்து பார்த்து வேணிக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாரு ராமஜெயம். அவங்க அவங்க கிராமத்துல இருக்கிற மத்த பெண் பிள்ளைகள் மாதிரி அ அவ அவ கஷ்டப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. மாடு மேய்ச்சிறக்கூடாது, ஒரு சாணம் வெரட்டி தட்டிறக்கூடாது. நம்ம கிராமத்துல இருக்க மத்த பொம்பளைங்க கஷ்டப்படுற மாரி, நம்ம தங்கச்சி கஷ்டப்பட்டுறக்கூடாது. மாச சம்பளம் வாங்குற, வேலை பார்க்குற நல்ல உத்தியோகத்துல இருக்க மாப்பிள்ளைக்கு தான் குடுக்கணுன்றது அப்படின்னு நெனச்சு ரொம்ப தேடி, அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளையும் பிடிச்சிடுறாரு. சீர்காழியில தனியார் பேருந்துல டிரைவரா வேலை பார்க்குற சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறாரு. சம்பத்தும் எந்த கெட்ட பழக்கமும், வழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆளு. சொந்த வீடும் இருக்கு. ரொம்ப நல்லா தான் அவன் தங்கச்சிய வந்து வச்சிருக்காரு. நல்லபடியா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா என்ன, இவ்வளவு சகல சௌபாக்கியமும் இருந்தும், அந்த சௌபாக்கியம்லாம் ஒண்ணுமே இல்ல, அந்த செல்வம்லாம் ஒண்ணுமே இல்ல, அப்படின்ற குறையா குழந்தை இல்லாத பிரச்சனை அவங்களுக்கு வந்துருது. ஸோ, அதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போறாங்க. எத்தனையோ இங்கிலீஷ் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுவும் சரியாக மாட்டேங்குது. அப்புறம் அ சித்த மருத்துவத்துக்கு போறாங்க. சூரணம், மாத்திரைன்னு என்னென்னத்தையோ சாப்பிடுறாங்க. ஒரு கோயில் விடாம போறாங்க. திருவெண்காடா, திருக்கருக்காவூரா, வைத்தீஸ்வரன் கோயிலான்னு எந்த கோயிலுக்கு சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் உடனே போறாங்க. ஆனாலும் மாசம் மாசம் ஒரு டைமும் இந்த மாதிரி ஆகுறதுனால, கிருஷ்ணவேணி ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. ஆல்ரெடி கிருஷ்ணவேணி ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. இந்த பிரச்சனையினால இன்னமும் வயிறு ஒட்டி போயி ரொம்ப ஒடுங்கி போய் இருக்காங்க. ஸோ, இங்க அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன உடனேயே 11 மாசத்துலயே ஒரு குழந்தை பிறந்துருது. அதுக்கு சம்பத்தும், கிருஷ்ணவேணியும் அ அண் அண்ண பிறந்த குழந்தைக்கு 1 பவுன் சங்கிலியும், வெள்ளி காப்பும் போட்டு பார்க்க வராங்க. அடுத்த 2 வருஷத்துல அடுத்தடுத்து ஆண் குழந்தையே பிறக்குது. ஸோ, இந்த குழந்தைங்கள பார்க்கறதுக்காகவே தங்கச்சி வந்து சீர்காழிலேருந்து அடிக்கடி பனம்பள்ளிக்கு வராங்க. பனம்பள்ளியில தான் ராமஜெயமோட வீடு இருக்கு. அவ ஆசையா குழந்தைங்கள பார்த்தாலும், பூங்கொடிக்கு வந்து அது கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. அ அ கண்ணு வச்சிட போறா கிருஷ்ணவேணின்றதுனால, குழந்தைங்களுக்கு வேணி முன்னாடி சாதம் ஊட்ட மாட்றாங்க பூங்கொடி. அவங்க என்ன பண்றாங்க, வேணும்னே சாப்பிட மாட்றாங்க குழந்தைங்க. நான் போய் தெருவுல போய் வேடிக்கை பார்த்துட்டே ஊட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி, கிருஷ்ணவேணி முன்னாடி சாப்பாடு கூட ஊட்ட மாட்டாங்க. சமயத்துல பசியில குழந்தைங்க அழுதா கூட, வேணி இருந்தாங்கன்னா, பூங்கொடி வந்து சாப்பாடு ஊட்ட மாட்டா. அ அக்கம் பக்கத்துல எங்கேயாவது வேணி போகும்போது தான் பூங்கொடி வந்து சாப்பாடு ஊட்டுறா. இந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு பூங்கொடிக்கு கிருஷ்ணவேணி மேல.
அப்போது இந்த சமயத்தில் 3வது தடவையாக அண்ணி மாசமாக இருக்கிறா அப்படின்னோடனே வேணிக்கு ஒரு ஆசை, அண்ணனோட குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம், நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தோணுது. அதை தன்னோட கணவன் கிட்ட சொல்கிறா. ஆனால் சம்பத்துக்கு இந்த விஷயத்தில் வந்து இஷ்டம் இல்லை. வேண்டாம், நம்ம வேற ஏதாவது குழந்தைய கூட எடுத்து வளர்ப்போம், அண்ணன் குழந்தைய எடுத்து வளர்த்தோன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சம்பத் சொல்கிறாரு. ஏதோ ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் எங்கள் வீட்டு பிள்ளையே வளர்த்துக்கிறேனே அப்படின்னு வேணி வந்து திருப்பி பதில் சொல்கிறாங்க. இவ சொல்லி கேட்க போகிறதில்ல, இவ முடிவு பண்ணிட்டா அப்படின்றதுனால சம்பத்தும் விட்டுடுறாரு. ஒரு நாள் அண்ணன்ட்ட இதை கேட்டுடுறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வேணி வராங்க ஊர்லேருந்து. கரெக்டாக அண்ணன் வீட்டில் இல்லை, பிள்ளைங்க மட்டும்தான். பிள்ளைங்க வந்து தூரத்தில் தெருவில் விளையாடிட்டு இருக்கும் போதே தன்னோட அத்தையை பார்த்துடுறாங்க. அத்தை வந்திருக்குன்னு சந்தோஷமாக பிள்ளைங்க ஓடி வராங்க. 2 ஆம்பளை பிள்ளைங்க ஓடி வராங்க. அவங்கள 2 பேரையும் 2 கையிலையும் வாரி அணைச்சிக்கிட்டு மொத்தமாக கொடுத்துக்கிட்டு வேணி உள்ளே வராங்க. அவங்க அப்படி வர்றதை பார்க்கறதுக்கே பூங்கொடிக்கு எரிச்சலாக இருக்குது. அப்புறம் நிறைய தின்பண்டம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பிள்ளைங்ககிட்ட கொடுக்குறாங்களா. அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்போது அண்ணன் எங்கே அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறா வேணி. உடனே பூங்கொடி சொல்கிறாங்க, உளுந்து விதைச்சிருக்குல்ல, அதான் அண்ணன் வந்து வயலுக்கு போயிருக்காரு, இன்னும் வர டைம் தான் அப்படின்னு சொல்லி பூங்கொடி சொல்ல, வயலுக்கு நானும் வயலை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நானும் வயலுக்கு போகிறேன், ஸோ அண்ணன் தனியாக இருக்கும்போது கேட்டுடலான்னு வேணி பிளான் பண்ணி வயலுக்கு போகிறாங்க. அதை பார்த்தே பூங்கொடிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி போகும்போது இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு விவரணை கொடுக்குறாரு செந்தில் ஜெகநாதன். என்ன சொல்கிறாருன்னா, உளுந்து வந்து வயலில் வந்து இருக்க உளுந்து அவர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இளம் பச்சை நிறத்தில் முளை வெட்டிருக்க உளுந்தும் பயிரும் மூடி இருக்க துணியிலேருந்து தெரிகிற குழந்தையோட கால் விரல்கள் மாதிரி இருக்குது. மண்ணை பொத்துக்கிட்டு அந்த உளுந்து வந்து அவ்வளோ அழகாக வெளியே தெரியுது. அது வந்து துணியில் மூடியிருக்க குழந்தையோட கால் விரல்கள் லேசாக தெரிகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ களையை எடுத்துகிட்டு இருக்காரு அண்ணன். இவளும் போய் களையை எடுக்கிறா. அப்போது திரும்பி பார்க்குற அண்ணன் வந்து என்னாச்சு, எப்போ வந்த இது அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைன்னா நான் வரும்போதே சாப்பிட்டு வந்தேன், அண்ணி காஃபி கொடுத்தாங்க, நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவள் ஏதோ சொல்ல வர்றான்னு தெரியுது, ஆனால் சொல்ல மாட்றா. உடனே தங்கச்சியை கேட்குறாரு, என்ன ஆச்சு, காசு கீசு ஏதாவது வேணுமா உனக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. இல்லை காசெல்லாம் இருக்குண்ணே, நல்லா தானே நாங்கள் இருக்கோம், காசு பொருளுக்கெலாம் ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ என்னதாம்மா, எதுக்கு நீ கடவாயில் வச்சு இது பண்ணுற, அதக்குற, நீ சொல்லு, விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ராமஜெயம். ஒரு வார்த்தையை வாய் விட்டு கேட்டுடுறா வேணி. அண்ணி முழுகாமல் இருக்காங்கல்ல, அதான் எனக்கு ஒரு யோசனை, நேற்றுக்கே நான் அவர்கிட்டையும் கேட்டேன், பிறக்க போகிற பிள்ளைய நான் அங்கே கொண்டு போய் வளர்த்துக்குவானேன்னு கேட்குறா. அதுக்கு கொஞ்சம் கூட முன் யோசனை அது மாதிரி எதுவுமே திகைக்கவோ ஷாக்கோ எதுவுமே ஆகாத ராமஜெயம். அதுக்கென்ன ஆச்சு, தாராளமாக போய் வளர்த்துக்க, நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன், நீ ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போய் வள அப்படின்னு சொல்லி ராமஜெயம் ரொம்ப இதுவாக சொல்கிறாரு. அண்ணி ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு இவ பயப்படுறா. அவன் என்ன நினைக்க போகிறா, நீ தான் எனக்கு முதல் குழந்தை, உனக்கு அப்புறம் தான் எல்லாமே, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாசமாக சொல்கிறாரு ராமஜெயம். இந்த ஜோசியை பார்த்துட்டு வந்த அன்னைக்கு தானே பூங்கொடி கிட்ட சொன்னார் ராமஜெயம். அன்னையிலிருந்தே பூங்கொடி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, பயங்கர காளி மாதிரி மாறிடுறாங்க. இந்த விஷயம், இந்த பேச்சு வந்துச்சுனாலே. 7வது மாதம் பிறந்ததுக்கு நல்லா வயிறு மேடிட்டு இருக்கு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக சில பெண்களுக்கு வந்து வயிறு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவங்களுக்கும் அரிக்குது. இவ அடிக்கடி சொரிஞ்சிட்டே இருக்கா. இந்த மாதிரி டைம்லலாம் எவ்வளோ லேட்டாக வயல்லேருந்து வந்தாலும் ராமஜெயம் வந்து சுடுதண்ணி வச்சு எனக்கமாக வந்து ஒத்தி விடுவார் போல இருக்கு. அந்த ஒத்தி விடுறது அவளுக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அந்த ரொம்ப உனக்கையாகவும் ரொம்ப நல்லாவும் அந்த டைமில் வந்து பூங்கொடி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒத்தனை வச்சுட்டு இருக்கும்போது அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைமில் ராமஜெயம் வந்து மறுபடியும் இதுக்கு சொல்கிறாரு, இந்த பிள்ளைய வந்து நம்ம வேணிக்கு கொடுத்துருவோம் பூங்கொடி, பிள்ளைய பார்க்கணுன்னா நம்ம டக்குன்னு ஒரு எட்டு போனால் சீர்காழி இருக்குது, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், எனக்கு குழந்தை இல்லாத ஏக்கத்தில் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி அழுதுடுறாரு. அவர் அழுறதை பார்த்த உடனே பூங்கொடிக்கும் சரி அப்படின்னு சொல்லி சரி ஏதோ ஒரு இதில் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அதோட இப்போது பிரசவத்துக்கு சேர்த்துருக்காங்க, டெலிவரியாகவும் ஆயிடுச்சு. கிருஷ்ணவேணியும் குழந்தைய வந்துட்டாங்க. குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால 10 நாள் தாய்ப்பால் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போட்டோன்னு நர்ஸ் சொல்கிறதுனால அதே மாதிரி 10-15 நாள் கழித்து சொக்காய் கோயிலில் வச்சு
ஒரு மரக்கா தவிட இவங்க கிட்ட கொடுத்துட்டு, யார்கிட்டனா ராமஜெயம் பூங்கொடி கிட்ட கொடுத்துட்டு, சம்பத்தும் வேணியும் குழந்தைய வாங்கிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிறாங்க வேணி. ஆனாலும் பூங்கொடிக்கு மனசு தாங்கலை. 15 நாள் குழந்தை பால் குடிச்சிருக்கிறதுனால பூங்கொடிக்கு மார்பில் பால் வந்துட்டே இருக்குது, பால் கட்டிக்குது, அவஸ்தைப்படுறாங்க. அது ஒரு ஒரு டைமும் அந்த பாலை வெளியில் பீச்சி விடும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை இந்த டைமில் குழந்தை பால் குடிக்காமல் இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க. அதை கொடுத்தியா, இதை கொடுத்தியா, சாப்பிட்டானா, பசியில் அழுதானா அப்படின்னு 1008 கேள்வி வந்து வேணியை கேட்குறாங்க. டெய்லி இந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி பூங்கொடி கேட்குறதுக்கு வேணிக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. பூங்கொடிக்கு அதை விட வேதனையாக இருக்குது. ஆளும் பெருமா இங்கே அண்ணன்களோட சேர்ந்து வளர வேண்டிய குழந்தை அங்கே போய் தனியாக கஷ்டப்படுதேன்னு பூங்கொடி நினைக்கிறா. அண்ணி என்ன நம்மளை நம்பாமல் இப்படி இந்த மாதிரி கேள்விகளால் தொலைச்செடுக்கிறாங்களேன்னு வேணி கஷ்டப்படுறா. இங்கே பூங்கொடி வந்து பாத்திரங்களை போட்டு உருட்டுறது, சம்மந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆகுறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, ராமஜெயத்துக்கிட்ட எரிஞ்சு விழுறதுன்னு இங்கே பூங்கொடியும் ரொம்ப கஷ்டப்படுறா. எங்கேயாச்சும் ஒரு உறவினர்கள் வீட்லேயோ ஃபங்க்ஷன்லேயோ பார்த்துட்டா கூட ஜாடமடையாக வேணியை திட்டுறது, குழந்தைய தூக்கிட்டு என்ன இப்படி இழைச்சி போயிட்டான், என்ன இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு குறை சொல்கிறது, அப்படி இப்படின்னு பூங்கொடியும் ரொம்ப இதுவாக ரியாக்ட் பண்ணுறாங்க. இங்கே அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுறா, தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறா, எந்த ஃபங்க்ஷனுக்குமே வராமல் ஸ்டாப் பண்ணிடுறா. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ இதுக்கோ போனால் தானே அண்ணி இப்படிலாம் நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கும் வர்றதில்ல, எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வர்றதில்ல. குழந்தை அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு இருக்காங்க குழந்தைய வேணி. எல்லாரும் குழந்தை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அத்தன் தான் சொல்லுன்னு சொன்னோன்னே அது வேற அவங்களுக்கு கலக்கமாக இருக்குது. எப்போ குழந்தை பேச போகுது அப்படின்றது ஆர்வமாக இருக்காங்க. இந்த குழந்தை அதே மாதிரி தத்தி நடந்து வந்து அந்த ஸ்டேஜ் ஆன பிறகு முதல் வார்த்தையை அம்மான்னு சொல்லி வேணியை கூப்பிடுது. அன்னைக்கு அவள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தலைமையில தூக்கி வச்சுட்டு அந்த குழந்தைய கொண்டாடி வளர்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா கிட்ட வாங்க, அம்மா கிட்ட வாங்கன்னு அவ்வளோ பாசமாக அதை வளர்க்குறா. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, வாசல் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால ராமஜெயம் வீட்டில் அதை கொஞ்சம் மண்ணை அடித்து கொஞ்சம் சமப்படுத்திடலாம், பிள்ளைங்க அடிக்கடி விழுந்து அடிப்படுதேன்னு சொல்லிட்டு ராமஜெயம் என்ன பண்ணுறான், ஆற்றுல தண்ணியே கிடக்கிறதில்ல, அதை மணல் அள்ளுறதுக்கு தான் அந்த ஊரில் இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் மணல் அள்ளி சின்ன சின்ன குகைகள் மாதிரி இருக்குது, அதில் ஒரு இடத்துலேருந்து போய் மண்ணை எடுத்துகிட்டு வந்து வாசலில் போடலான்னு ராமஜெயம் போகிறான். இப்போ அதில் பார்த்திங்கன்னா அடியில் எடுத்தால் மண் வந்து ஒரு மாதிரி இருக்குது, மேலாப்பில் எடுத்தால் மண் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஆழமான தோண்டி நம்ம எடுத்தோம்னா களிப்பு மண் கொஞ்சம் நல்ல மணலும் களிப்பு மண்ணும் மாறி மாறி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குகைக்கு மாதிரி உள்ளே போய் அந்த மண்வெட்டி வச்சு கொட்டிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக மேலே இருக்க மணல் மேடு வந்து ராமஜெயத்து மேலே விழுந்து ராமஜெயம் மணல் இதுக்குள்ளே போயிடுறாரு. அது குளமாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து பார்க்கவும் தெரியல. இந்த விபத்துக்கு அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தன்னோட கையில் இருக்கிற சின்ன தங்க பொருள்லேருந்து இடத்துலேருந்து நிலத்துலேருந்து எல்லாத்தையும் விற்றுடுறா பூங்கொடி. விற்று செலவு பண்ணுறா. தங்கச்சிக்காரையும் அவளால் முடிஞ்ச எவ்வளோ பணங்கள் திரட்ட முடியுமோ அவளும் கொண்டு வந்து கொடுக்குறா. கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் 3 மாதத்தில் ராமஜெயம் இறந்து போயிடுறாரு. எல்லாத்தையும் விற்றாச்சு. பூங்குடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ராமஜெயம் செத்து போன பிறகு பூங்குடி யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது. பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா. பக்கத்து நிலத்துக்கு கூலி வேலைக்கு போய் வளர்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சொல்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்களை பேசாமல் கண்ணிக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறன்னு கேட்குறாங்க. ஆனாலும் 1 வயிறோ 2 வயிறோ அவளால் முடிஞ்சதை சம்பாதிச்சு பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கா. வேணி வந்து எப்பயாச்சும் அன்னைக்கு காசு கொடுத்து அனுப்புனாலும் நேரில் வந்து பார்க்குறத தவிர்க்கிறா. அவளுக்கு பயம், அண்ணனும் போய் சேர்ந்துட்டானே, குழந்தைய கிடந்தே அண்ணி வாங்கிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஓடி போயிடுது. யார்கிட்டையும் பூங்கொடி பேசுறதில்ல. பிள்ளைங்களும் கிழிஞ்சு போன சட்டையும் கிட்டையும் போட்டு ரொம்ப பரிதாபமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. ஒரு நாள் ஃபோன் வருது, கிருஷ்ணவேணிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. 12 வருஷம் ஆச்சு அவளுக்கு கல்யாணம் ஆகி. 12 வருஷம் கழித்து பூங்கொடி வந்து உண்டாயிருக்கா. தன்னை உண்டாயிருக்கிற அந்த செய்தியை அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பூங்கொடியும் சொல்கிறாங்க.
இது இதை கேட்குறதுக்கு அண்ணன் இல்லையேன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அண்ணின்னு சொல்லி அவள் அழறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணன் நம்ம கூட தான் இருக்காருன்னு பூங்கொடி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. உடம்ப போட்டு நீ வந்து ரொம்ப இது பண்ணாமல் நீ நல்லா ரெஸ்ட் எடுமா, நல்லபடியாக இரு அப்படின்னு பூங்கொடி சொல்ல, அதுக்கு ரிப்ளை வந்து கிருஷ்ணவேணி ஏதோ பயங்கர யோசித்து கஷ்டப்பட்டு ஏதோ சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதான் நீ ரெஸ்ட் எடுக்கணுன்றதுனால பிரசவம் வரைக்கும் பிள்ளை கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும் அண்ணி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணவேணி சொல்கிறா. அதனால நானும் அவரும் வந்து பிள்ளைய நாளைக்கு உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுறோம் அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்ட உடனே பூங்கொடிக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. விட்றோன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோனில் அவள் என்னெல்லாம் பேசினான்னு கூட அவளுக்கு காதில் விழலை. தன்னோட பிள்ளைங்களை பார்க்குறா. எலும்பு கூடு மாதிரி இருக்குங்க தன்னோட 2 பசங்களும். ஒடுங்கிய கண்ணோட துணி மூடிய எலும்பு கூடு மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு கூட பிள்ளைங்களுக்கு போதுமான சாப்பாடு கிடைக்கல. இன்னும் கூட அதுங்க பசியில் இருக்கலாம் கூட. அவளுக்கு கண்லேருந்து தண்ணியாக வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. இதுங்க ஊக்க போட்ட சட்டையை போட்டுட்டு கிழிஞ்ச டவுசரை மாட்டிட்டு இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும்தான் சாப்பிட்றாங்க. இந்த கஷ்டம்லாம் இந்த பிள்ளைங்க பழகிட்டாங்க. ஆனால் அங்கே சொகுசாக வளர்ந்த பிள்ளை நாளைக்கு அதுவும் வந்து இவங்களோட சேர்ந்து நல்ல சொகுசாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல துணிமணி போட்டு வளர்ந்த பிள்ளை நாளைக்கு அந்த பையனும் வந்து இவங்களோட சேர்ந்து இப்படி கஷ்டப்பட போகிறானேன்னு நினைக்கும் போது பூங்கொடிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரில. அவள் என்ன பண்ணுறா, யோசிக்கிறா. யோசிச்சுட்டு இன்னைக்கு அடுத்த நாள் காலையில் விறுவிறுன்னு இருக்க 2 பிள்ளைங்களையும் கையோட கூப்பிட்டுக்கிட்டு 2 துணியை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு நடக்கிறா. பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம், ஏன்னா அந்த பிள்ளையும் சேர்ந்து இவங்களோட கஷ்டப்படுறதுக்கு நம்ம இங்கே இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாலையை நோக்கி செல்றா. அதோட இந்த கதை முடியுது. இந்த கதையில் வர பூங்கொடியையும் கிருஷ்ணவேணியும் பார்த்தீங்களா, காலமும் நேரமும் அவங்களோட எண்ணங்களை தலைகீழாக அப்படியே மாற்றிருக்கு. இந்த குழந்தை கிடச்சிடாதான்னு ஏங்கி அதை கொண்டாடி வளர்த்த கிருஷ்ணவேணிக்கு இப்போ அந்த குழந்தை பாரமாக இருக்குது. அந்த குழந்தைய கொடுக்கவே கூடாதுன்னு நினச்ச பூங்கொடிக்கு இப்போது குழந்தை தங்கிட்ட வரும்போது அதை ஏந்திர நிலைமை அவங்களுக்கு இல்லை. அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறிப்போச்சு. ஸோ நம்ம எதோ காலகட்டத்தில் எதையோ பிடிச்சி தொங்குறோம், பிடிவாதமாக நிற்கிறோம், வரட்ட கௌரவம் பார்க்குறோம், பிடிவாதம் பிடிக்கிறோம். ஆனால் காலமும் சூழ்நிலையும் நேரமும் நினச்சிச்சின்னா, நம்ம வாழ்க்கை மாறிச்சுன்னா நம்ம ஒன்றுமே இல்லை அது முன்னாடி அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி. இந்த சிறுகதைக்கு அவ்வளவு ஒரு பொருத்தமான தலைப்பு நெருநல் உழலுறுத்தி. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்களேன். நான் கூகுள் சர்ச் பண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு திருக்குறளோட தொடக்க வார்த்தைகள். நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி நான் கமெண்ட் பண்ணுறேன். நன்றி.